உலகமெங்கிலும் உள்ள ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ் கடவுளும் முருகனும் அப்புறம் இந்த ஜோதிடமும் பற்றி நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணணும் சார். முருகன் அல்லாமல் ஜோதிடம் இல்லை. ஜோதிடம் பிறந்ததே முருகனுடைய அருளில் தான். அகஸ்தியர் முருகன்கிட்ட போய் வழிபடக்கூடிய காலகட்டங்கள்ல இங்க இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய மனித இனம் படக்கூடிய கஷ்டங்கள், ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அடிநிலை மக்கள்லேருந்து ராஜாவா இருக்கிறவங்க வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. அதை முருகன்கிட்ட முறையிடும் போது இந்த மனிதர்களுக்கு ஏதாவது விடிவு காலம் இல்லையா? அப்ப ஜோதி அகம், ஜோதி என்பது ஆத்மா, அகம் என்பது அறிவு. தன் உயிரை பற்றிய அறிவே ஜோதிடம், தன் உயிரை பற்றிய படிப்பே ஜோதிடம். எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆனா நம்ம உயிரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கல்வியை முருகன் அகஸ்தியருக்கு அருள் பாலிக்கிறார். அதனால இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த முருகன் கோவில், எந்தெந்த முருகன் வழிபாடுகள், எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், இப்படி செய்தால் எதை செய்தால் விஸ்வரூப வெற்றி கிடைக்கும், யாமிருக்க பயமேன் என்று சொல்லக்கூடிய முருகன் அருள் உங்களுக்கு முழுமையா வேணும்னா இந்த எபிசோட முழுமையா பாருங்க. விருச்சிக ராசி நேயர்கள் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த முருகர் வழிபாடு கொடுக்கும் தீர்வுகள் என்னென்ன சார்? கண்டிப்பா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் முருகனை விட்டா வேற கதி கிடையாது. மனிதர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை விருச்சிகத்துக்கு. ஏன்னா விருச்சிகத்துக்கும் மனிதர்கள் மேல நம்பிக்கை இழந்தாச்சு, உறவுகள் மேல இழந்தாச்சு. இப்ப தெய்வம் முருகன் மட்டும்தான் துணை அப்படின்னு ஆத்மார்த்தமா நம்பி இருக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சிகம். இழப்பு அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு புதுசல்ல. எந்த இழப்பை எடுத்தாலும் அதெல்லாம் தாண்டி தான் அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க, இனிமேலும் ஜெயிப்பாங்க. எந்த ராசியும் அனுபவிக்கக்கூடியாத பல கொடுமைகளை அனுபவித்த ஒரு ராசி விருச்சிகம். அது ஒரு பாரபட்சம் இருக்கு, சந்திரன் நீச்சம் பெறுவதனால. இந்த ராசி காலபுருஷனுடைய 8ஆம் வீடு தத்துவம் 8, இது முருகனுடைய இன்னொரு வீடு. அதாவது மேஷம் செவ்வாய் வீடுனா விருச்சிகமும் செவ்வாயோட வீடு தான். பெண் விருச்சிகம் பலம் வாய்ந்தது, ஆண் விருச்சிகம் பலம் சற்று குறைந்ததே. இவர்களுக்கான கோவில் சிறுவாபுரி முருகன். ரொம்ப சமீப காலகட்டத்தில் மக்கள் வெள்ளம் பாயக்கூடிய ஒரு கோவில். இந்த சிறுவாபுரி முருகன் கோவில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த முருகனுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டிய ஒரு ஸ்தலமாக பார்க்கக்கூடியது. இன்னைக்கு வேண்டினா நாளைக்கு கிடைக்கும்படியான அனுகிரகங்கள் இங்க கிடைக்குது. அந்த மாதிரி காத்திருக்கிற பட்டியலே கிடையாதுங்க. இன்ஸ்டன்ட் ரிலீஃப்ங்கிற அளவுக்கு கிடைக்குது. இது ஒரு அதிசயம்தான். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தவங்க பல லட்சக்கணக்கான பேர்களுக்கு பல பெரிய மாற்றங்களை கொடுக்குது. இது நடக்காது, என் வாழ்க்கையில இது வாய்ப்பில்லைங்கிறவங்களுக்கு அந்த அதிசயங்கள் நடந்திருக்கு. சாத்தியமே இல்லைன்றதை கூட நடத்தி கொடுத்துருப்பாரு அப்படின்றத பாக்குறோம். இப்போ விஸ்வரூப வெற்றி கொடுக்கும் சிறுவாபுரி முருகர் கோவில சேவிச்சா விருச்சிக ராசிக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ இல்லை என்னால போகவே முடியல அப்படின்ற ஒரு பட்சத்துல வீட்ல இருந்தே எளிய வழிமுறைகள், வழிபாடுகள். கண்டிப்பா குடும்பத்துடன் இருக்கக்கூடிய முருகன் படம், பரமேஸ்வரன், பார்வதி, பிள்ளையார், முருகன், இந்த மாதிரி குடும்பத்துடன் இருக்கக்கூடிய முருகன் படத்தை வாங்கிட்டோ, அல்லது குழந்தையாக இருக்கக்கூடிய முருகன் படங்கள், வேலுடன் இருக்கக்கூடிய, மயிலுடன் இருக்கக்கூடிய, குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய பால முருகன் படங்கள், இதை வாங்கி வீட்டில் வச்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு அபிஷேகம் செய்து அல்லது அவருக்கு ஆராதனை செய்து பூஜை செய்து வழிபடுவது ரொம்ப நல்ல விஷயங்கள். ஒரு குட்டி முருகன் சிலையை வாங்கி அபிஷேகம் பண்ணலாம். படத்துக்கு மாலையிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் மனமாற உங்களுடைய குறைகள் என்னென்ன இருக்கோ, விருச்சிகத்துக்கு என்னென்னலாம் மனசுல தாங்கள் பாரங்கள் இருக்கோ பல ஆண்டுகளாக, அதெல்லாம் அப்படியே அவர்கிட்ட கொட்டிடணும். இப்போ அபிஷேகம்னு நீங்க சொன்னீங்க, என்ன மாதிரியான அபிஷேகங்கள் பண்ணணும் சார்? கண்டிப்பா முருகனுக்கு உகந்த விபூதி அபிஷேகம் அண்ட் பால் தேன் அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும் பிரியர் அவர். பஞ்சாமிர்த அபிஷேகம் முடிந்தால் செய்யலாம். பன்னீர் அபிஷேகம் முருகனுக்கு ரொம்ப பிடித்தமான அபிஷேகம். இந்த மாதிரி அபிஷேகங்களை செய்து அதை ஏழை எளிய மக்களோட பகிர்ந்துக்கணும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலிஸ்லாம் கூட்டிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, ஒரு சிறிய உதவி, ஒரு 500, 1000 இல்லை பணத்தாலேயோ அல்லது கல்விக்கோ அல்லது ஹெல்த்துக்கோ இது மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது மிகப்பெரிய பரிகாரம். சார், இப்போ இவங்களுக்கு விஸ்வரூப வெற்றி கொடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான மந்திரங்கள் சொன்னோம்? கண்டிப்பாக விருச்சிகத்துக்கு முருக பகவானுடைய காயத்ரி மந்திரம் சொல்லணும். ஓம்
தத்புருஷாய வித்மஹி மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை இவங்க தினமும் 21 முறை குறைந்தபட்சம் சொல்லணும். சார் இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்கணும் சார். இது ஒரு சப் கொஸ்டினா வச்சுக்கோங்க. எந்த மாதிரி இப்போ எல்லா முருகர் கோவிலும் சொல்ற அந்த அறுபடை வீடு அதை நீங்க ஸ்பெசிஃபிக் பண்றீங்க. அது போக முடியல, பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போகலாமா சார்? தாராளமா. முருகன் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி என்னால வர முடியல அப்படிங்கிறது முருகன் வந்து கோவிச்சுக்கிறது இல்லை. நான் உன்னை தேடி வரேன்ப்பா, உன்னுடைய சேவகன் நான், உனக்கு நான் அடியவன், பக்தர்களுக்கே அடியவராக மாறக்கூடியவர் முருகன். என்னுடைய சுய அனுபவத்தில் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் வந்து ஐடி துறையில பெரிய பதவிகள்ல இருந்தேன் வெளிநாடுகள்ல. என்னுடைய துறையில நான் பெரிய ஆளா வந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு வந்து ஜோதிடத்துல இருக்கும், மீடியால இருக்கும், ஒரு பப்ளிக்ல இருக்கும். நான் வந்து சொல்ல போனா இதுவரைக்கும் மீடியால சொல்லாத ஒரு விஷயம், நான் ஒரு புற்றுநோயாளி, கேன்சர் சர்வைவர். நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய 22ஆம் வயதுல 23ஆம் வயதுல புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர். அதாவது 10 லட்சம் பேர்ல 1 in a million தான் கேன்சர் சர்வைவ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதுல நான் பிழைத்ததற்கு என்னால 100% சொல்ல முடியும், முருகனுடைய அருள் தான் காரணம். இது வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. தவிர நான் என்னுடைய படிப்பை முடிச்சுட்டு, என்னுடைய மாஸ்டர்ஸ் படிப்பை முடிச்சுட்டு நான் வேலைக்கு சேர்ந்தது வங்கியில. ஒரு பெரிய வங்கியில தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் முதல்ல இளம் வயதுல. அந்த வங்கியில இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அந்த வங்கியில எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புனா சாதாரண இல்லை. நாளைக்கு வந்து எனக்கு வேலை போகுது, அது உறுதி. அதாவது அந்த வேலையை நம்பி ஒரு குடும்பமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த வேலை வந்து நான் இழக்க போறேன். அந்த சூழ்நிலையில ஒரு ஒரு 12 மணி நேரம் முன்னாடி என் வீட்டுக்கு வந்து மருதமலை முருகனுடைய படம் வந்து வருது, கிஃப்டா வருது. இது நடந்த நிதர்சனமான உண்மை. அந்த மருதமலை முருகன், அது மருதமலை முருகன் அப்படிங்கிறது கூட எனக்கு அப்ப நாலேஜ் கிடையாது. ஒரு முருகன் வரார் விபூதி அலங்காரத்துல. அந்த முருகனை வந்து மாலை போட்டு அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து மெடிடேட் பண்றேன். போறேன், மறுநாள் காலையில வங்கிக்கு போறேன். இன்னையோட என் வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அப்போ அது என்ன ஒரு அதிசயமும் மிரக்கலோ தெரியாது, என் மேல உள்ள குற்றச்சாட்டு தப்புன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அதுவாவே. அதை பத்தி லென்த்தியா பேச முடியாது, அதனால சுருக்கமா சொல்றேன். இந்த அதிசயம் நடந்தது. இது நடந்து கரெக்டா 2 வருஷம் கழிச்சு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கண்டிப்பா 8 மாதத்திற்கு மேல வாழ முடியாதுன்னு இந்தியாவுடைய தலைச்சிறந்த மருத்துவர் எனக்கு பரிந்துரை செய்திருந்தார். அந்த காலகட்டத்தில் மறுபடி 8 மாசம் கழிச்சு இன்னைக்கு இப்ப 20 வருஷம் ஆச்சு, நல்லா தான் இருக்கு. ஆக இது எல்லாமே ஒரு அதிசயம்தான். இந்த முருகனுடைய இது இல்லாம இவ்வளவு பணம், இத்தனை பொருளாதாரம், இவ்வளவு வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்பு, இப்படி வந்து வசதி வாய்ப்பு, காரு பங்களான்னு இதெல்லாம் வந்து முருகன் இட்ட பிச்சை. அதாவது வாலி சார் சொன்னார், நான் பாலச்சந்தரை பார்க்கறதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவரை பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்னாரு. நான் முருகனை, மருதமலை முருகனை, சுவாமிமலை முருகனை வழிபட தொடங்கிய அந்த காலம் முதல் என் வீடுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே முருகன் தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் முருகன், இது முருகன் விக்கிரகம், பூஜை புனஸ்காரம் இப்படிதான் இருக்கும். நான் போறதெல்லாம் முருகன் கோயில் தான். என் சேனல் பேரு வேல், சுவாமி வேல், ஆஸ்ட்ரோவேல், ஆஸ்ட்ரோவேல் முருகா, இது அத்தனையும் என்னுடைய சேனல் தான். எல்லாமே முருகன் தான். என் வாழ்க்கையும் முருகன் தான். நான் பிழைச்சு வந்ததுலேருந்து முடிவு பண்ணேன், இனி இந்த வாழ்க்கையை வந்து முருகனுடைய பெயரை சொல்லி வாழணும், அவருடைய நாமத்தை சொல்லி வாழணும். இது அட்லீஸ்ட் ஐ ஓ ஹிம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்தது. பல தடங்கல்கள், பல சவால்கள், சொல்வதற்கே முடியாத அளவிற்கான பல வாழ்க்கை சவால்களை தாண்டி வந்தது அந்த முருகனுடைய அருளால தான். வாழ்க்கையில பார்க்கக்கூடாத ஒரு விஷயம், அதாவது அந்த ஏஜ்ல பார்க்கக்கூடாத ஒரு விஷயங்களை நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம அனுபவிச்சிருக்கீங்க உங்களோட வாழ்க்கையில. இதை விட ஒரு பெரிய லிவிங் எக்ஸாம்பிள் வந்து இந்த விஷயத்த எலாபரேட்டா பேச முடியாது அப்படின்றத என்னோட வந்து ஒரு கருத்தை தான் சார் நான் சொல்றேன். ஏன்னா அதாவது வேலை போகக்கூடாது, அந்த ஏஜ்ல வேலை போயிருக்கு, பார்க்கக்கூடாத ஒரு நோய் அனுபவிச்சிருக்கீங்க. ஆனா அதலையும் தாண்டி அந்த சவால்களை தாண்டி இன்னைக்கு நீங்க உட்காந்து இன்னைக்கு வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா எல்லாருக்கும் அதை சொல்ல போறீங்க அப்படின்னாலே
அதை கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப இதுவா இதுல இருக்கு சார். முக்கியமான விஷயம் பார்த்து கொண்டிருக்க ஏதோ நான் மிகைப்படுத்தி சொல்றதை நினைச்சுப்பாங்க. நான் வந்து மாஸ்டர்ஸ் படிச்சு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல மாஸ்டர்ஸ் படிச்சு உலகத்துல இருக்கக்கூடிய மேக்சிமம் பெரிய கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இது அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாஜரேஷனும் நான் மிகைப்படுத்தியே சொல்லலை. ம். நான் லாஜிக்கலா பேசக்கூடிய ஒரு ஆள், சயின்டிஃபிக்கா பேசக்கூடிய ஒரு ஆள். என்னுடைய ப்ரோக்ராம்லயும் சரி, எந்த இன்டர்வியூஸ்லயும் சரி, இப்ப நான் சொன்னது அத்தனையும் உண்மை. Fine. அதாவது முருகனுடைய அருள் அல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்வளவு பொருளாதாரம், இப்படி வசதி, இப்படி வாழ்க்கை, இப்படி பதவிகள், இப்படி எல்லாம் நான் இருந்த வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா சார். இதை விட எங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை அனுபவம் உள்ள இந்த முருகனும் நீங்களும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வேற யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியாது. அதுவும் 12 ராசிகளுக்கும் எந்தெந்த ஸ்தலங்கள், எந்த மாதிரியான ஒரு மந்திரங்கள், அவங்க என்ன மாதிரியான ஒரு வெற்றிகள் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஓம் சரவண பவ.